சின்ன மருமகள் டுடே எபிசோடு இந்த இடத்துல எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு உள்ளே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஈஸ்வரி இருந்துட்டு ஒன்றுமே புரியல. தாமரையுடைய அம்மாவுக்கு வந்துறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா எதுக்காக இவங்க கிளம்புறாங்க, எல்லாருமே இப்படி போகிறத பார்த்தா எனக்கு என்னவோ பயமாக இருக்கேன்னு சொல்லிட்டு தாமரையுடைய அம்மா ஒரு பக்கம் ரொம்பவே பயந்து போய் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரூமுக்கு வந்து அம்மா என்னாச்சு செல்லப்பண்டி தான் ஃபோன் பண்ணுறாங்கன்னு அட்டன் பண்ணுமான்னு அட்டன் பண்ணுறாங்க. அம்மா குலுசாமி ரொம்ப சந்தோஷமா நீயாச்சும் ஃபோன் எடுத்தேன்றாங்க. சரி செல்லப்பண்டி என்ன விஷயன்றதை சொல்லுன்னுவாங்க. சொல்கிறேன்றாங்க. உடனே ஈஸ்வரி லவ் ஃபீக்கர் போடுறாங்க. உடனே சொல்லுங்கன்னு இது மாதிரி தான் அன்னைக்கு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக போலீஸ் கால் பண்ணி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது காரணம் என் பொண்ணு இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் தாமரை. கேட்ட உடனே ஷாக் ஆகுறாங்க. செல்லப்பாண்டி அன்னைக்கு ஒரு மாதிரி இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுகிறேன், நான் ஆதாரத்தோடு வந்துட்டுருக்கேன், அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க, எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க ஈஸ்வரி கிட்ட. ஈஸ்வரி நக்கலாக தாமரையுடைய அம்மா பேசினாங்க இல்லையா, அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. இவ்வளோ காஸ்ட்லியான படம் உங்களுக்கு எதுக்குன்னது இன்னைக்கு விற்கிறேன் உனக்கு ஆப்பு நினச்சிட்டு சரி நீங்கள் தைரியமாக வாங்க, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறது சரிங்களா, நீங்கள் கவலைப்பட வேண்டான்றாங்க. ரொம்ப சந்தோஷம், சீக்கிரம் போங்க, அவங்க கல்யாணத்தை நிப்பாட்டி வைக்கிறாங்க. அம்மா அவங்களுக்கு இதெல்லாம் தேவைதாம்மா, நம்மளை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினாங்கன்ட்டு அம்மா போலி பேசிட்டு இருக்காங்க. கழுத்துல மாலை போடுறாங்க சேதுவுக்கு. அதுக்கப்புறமா தாமரைக்குமே போட்டு விடுறாங்க. தாமரைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அண்ணன் இந்த மங்களத்தை நீங்க கும்பிட்டுக்கோங்கன்றாங்க. அப்புறம் மங்களத்தை கும்பிட்டுட்டு எல்லாம் ஆசீர்வாதம் பண்றாங்க. ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தாமரையுடைய அம்மா. என் பொண்ணுடைய கல்யாணம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நல்லபடியாக முடிஞ்சா போதும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே அந்த மாங்கல்யத்தையும் ஆசீர்வாதம் பண்றதுக்காக எல்லாருக்கிட்டயுமே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சேது தாலியும் எடுக்கிறாங்க. தாமரை கழுத்தில் கட்ட போகிறாங்க. ஆனால் சேது யோசிச்சுட்டு இருக்காங்க. கட்ட சொல்லுங்கன்றாங்க. கட்ட சேதுன்றாங்க. நல்ல நேரம் முடிய போகுதுன்றாங்க. சேது கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு தாலியை ரிட்டர்ன் எடுத்துடுறாங்க. அப்போ பயங்கர ஷாக் ஆகுறாங்க எல்லாருமே. தாமரையுடைய அம்மாவுமே ஷாக் ஆகுறாங்க. சேது என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, தாலி கட்டு அப்படின்றாங்க. உடனே சேது என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் கட்ட முடியாது, ஏன்னா மாமா ஆதாரத்தோடு வரேன்னு சொல்லியிருக்காங்க, அது வரைக்கும் நான் தாலி கட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுடைய அப்பா கோவப்பட்டு நான் அவ்வளோ சொல்லியுமே கேட்காத தாலி கட்ட மாட்டேன் நான் சொல்கிறேன், இப்போ கட்ட போறே இல்லை, என்னால் கட்ட முடியாதுன்னுவாங்க. மதனி பாருங்க மதுரை, சேது தாலி கட்ட மாட்டேன்னு சொல்கிறேன், நானும் அதெல்லாம் சொல்லலாம் இப்போதைக்கு கல்யாணம் நிற்கட்டும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. கேட்ட உடனே தாமரையுடைய அம்மா ஷாக் ஆகுறாங்க. மதுரை என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, கல்யாணத்தை நடத்துவீங்கன்னா இப்படி பண்ணுறீங்க மதுரைன்னு கையெடுத்து கும்பிட்றாங்க. தாமரையுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இல்லை இப்போ தான் என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும், நீங்கள் எனக்கு இது உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி காலில் விழுறாங்க. ஈஸ்வரி அந்த இடத்துல வாடி வா என்னை நாட்டம் போட்டா அப்படின்னு மனசில் நினச்சி சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. மாதிரி உதவி செய்யுங்கன்றாங்க. ஐயோ அத்தாச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஃபஸ்ட்டு எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுப்புறாங்க. சேதுவும் ஷாக்கிங்கில் தான் இருக்காங்க. இந்த கல்யாணத்தை ஏன் நிப்பாட்டு சொன்னால் செல்லப்பாண்டி ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அன்றைக்கி அந்த கல்யாணத்தில் போலீஸ் வர வச்சு அரெஸ்ட் பண்ணி ஃபோன் பண்ணது தமிழ் செல்வி இல்லையா, வேறு ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இதுக்கு என்ன சம்மந்தம், அதுதான் உண்மை. அவங்க ஆதாரத்தோடு வந்துட்டு இருக்காங்க. வந்த பிறகு ஆதாரத்தை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறதா பண்ண வேண்டாமான்னு சம்மதியை எடுக்கட்டும் முடிவுன்னு சொல்லியிருக்காங்கன்னு. இதை கேட்டவொடனே எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாருங்க சம்மதி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, ஆமாம் அவங்க இப்படி தான் சொன்னாங்க, கல்யாணத்தை நிப்பாட்டிக்கு சொல்லியிருக்காங்க, ஆதாரத்தோடு வந்துட்டு இருக்காங்களா அப்படின்னுவாங்க. எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க. சேதுவுமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அந்த மாலையெல்லாம் காட்டி போகிறாங்க. மாமா உட்காருங்க மாமா அப்படின்றாங்க. அந்த சேது பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டே எந்திரிச்சிடறாங்க. அப்புறமா இந்த இடத்துல ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. ராஜாங்க என்ன சொல்லிட்டு இருக்க ஈஸ்வரின்னு நடந்ததை தெளிவாக ராஜாங்கத்துக்கு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தாமரை மறுபடியும் கல்யாணம் நின்று போச்சா நடக்காதா அப்படின்ற மாதிரி தாமரை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.